ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இப்போது லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இப்போது வெளியாகிருக்கு. அதாவது இப்போ சற்று முன்னில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும், கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எப்போது திறக்கப்படும், புதிய அரசோ இல்லை புதிய அமைச்சரோ இதில் ஏதாச்சும் மாற்றம் செஞ்சுருக்காங்களா, சற்று முன் புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்ட அதிரடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. இதனால் மாற்றங்கள் நிறையா ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அப்டேட். ஆட்சி மாற்றம், அமைச்சரவை மாற்றம்னு எல்லாமே புதுசாக நடந்ததால் ரிசல்ட் தள்ளி போகுமோன்னு நிறையா பேர் கவலையில் இருந்தீங்க. ஆனால் புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. திட்டமிட்டபடி நாளை மறுநாள், அதாவது மே 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் தங்களோட ரிசல்ட்டை பள்ளிக்கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களான tnresult.nic.in மற்றும் tge.tngov.in ஆகிய வெப்சைட்டுகளில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக SMS மூலமாக மார்க் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பதற்றப்பட வேண்டாம். அடுத்ததாக ஸ்கூல் எப்போ சார் திறப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இப்போது கத்திரி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் வழக்கமாக ஜூன் 2வது வாரத்துக்கு தள்ளி வைப்பாங்க. ஆனால் இப்போதைய அறிவிப்பின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் வழக்கம் போல திறக்கப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் 1லேயே பள்ளிகள் திறக்கப்பட போகுது. அதற்கான முதல்கட்ட ஆயத்த பணிகளை, அதாவது மாணவர்களுக்கான இலவச பாட புத்தகங்கள், சீருடைகள் வழங்கும் பணிகள் இப்போதே கல்வித்துறை அதிகாரிகள் வேகப்படுத்தியிருக்காங்க. மாணவர்களே, லாங் லீவ் முடிய போகுது. ஸோ இப்போவே உங்கள் புக்ஸு, பேக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 10th எக்ஸாம் எழுதின அத்தனை தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நம்ம அரசு 360 சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க, கவலையே படாதீங்க. நாளை மறுநாள் ரிசல்ட் வந்த உடனே அதை எப்படி மொபைல்லே ஈஸியாக பார்க்குறதுன்னு நம்ம சேனலில் நேரடியாக வீடியோ போடுவோம். அதை தவறாமல் பார்க்க நம்ம அரசு 360 சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் 10th எக்ஸாம் எழுதியிருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.